தமிழ் பேசும் அனைத்து நாளுக்கும் வணக்கம். நீங்க எல்லாருமே ரொம்ப ஆவலோட கேட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு ஸ்மார்ட் போன், ஸ்பெஷலி இந்த வேரியன்ட், இந்த டிசைனோட இங்க காட்டுங்க. சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் இருக்கு, சூப்பரா இருக்கு. இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ இதுதான் Redmi K90 Pro Max. என்னது ஏங்க இதுலயும் விட்டு வைக்கல? நமக்குள்ளேயே இருக்கட்டும், இது இந்தியாலையும் சீக்கிரமா வரப்போகுது. என்னன்றத சொல்றேன். எல்லாம் ரொம்ப ஓவருங்க. என்ன பேர் உங்களுக்கு மட்டும் தான் சொந்தமா, எங்களுக்கெல்லாம் சொந்தம் இல்லையா அப்படின்னு யாராவது கேட்பாங்க. எதுக்கு நமக்கு? அது நம்மளே கெட்ட வேலை முடிச்சு. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பாக இந்த வீடியோட ஸ்பான்சர் சூப்பர் டிடிஸ். மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃபீட்பேக்ஸ் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த ஃபோன் எல்லாம் நீங்க எதிர்பார்த்து, அதுவும் கரெக்டாக இந்த ஜீன்ஸ் வேரியன்ட், இந்த டெனிம் வேரியன்ட் நீங்க கேட்டதுனால தான் கஷ்டப்பட்டு இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அண்ட் நான் இது வரும்போதே துணியை ஏதோ கட் பண்ணி பின்னாடி வச்சுட்டாங்களோ அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனால் இது வீகன் லெதர் டெனிம் டிசைனில் வந்து பண்ணியிருக்காங்க. கையில் எடுக்கும் போது இனான் ஃபீல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா இருக்கு. அது கையில் எடுத்தீங்கன்னா அந்த ஃபீல் டிஃப்ரெண்டாக தெரியும். நான் முடிஞ்ச வரைக்கும் க்ளோஸ் அப்பில் காமிக்க சொல்கிறேன் பாருங்க. அது சும்மா வச்சோமான்னு இல்லாமல் அதை கரெக்டாக அந்த கேமரா பம்ப் எல்லாம் சுற்றி அழகாக அதில் மெர்ஜான மாதிரி வந்து கொடுத்துருக்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டச் கொடுக்குது. ஸோ கையில் எடுக்கும் போது எனக்கு இந்த பர்டிகுலர் வேரியன்ட் வந்து பின்னாடி நல்லா ரஃப்பாக இருக்கிறதுனால எனக்கு வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆனாலுமே கிட்டத்தட்ட 220 கிராம் கிட்ட இருக்குங்க. 8.3 mm திக்னஸோட வருது. அண்ட் ஃபோனோட டிசைனை பற்றி சொல்லணும்னா ரொம்ப யூனிக்காக, இந்த பின்னாடி ஒரு விஷயத்தை தவிர மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்து அதே டிசைன் தான். ஃப்ரண்ட்டில் நல்லா ஃப்ளாட்டாக கொடுத்துட்றாங்க, சைட்லலாம் அந்த மெட்டாலிக் ஃப்ரேமு. பின்பக்கம் வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி தான், அதுவுமே ஃப்ளாட்டு. சைடில் மட்டும் லைட் ஒரு கர்வ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ கையில் எடுக்கும்போது இனான் ஃபீல் பரவாயில்ல. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனும் ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணியிருக்கிறது நல்ல விஷயம். டிராகன் கிறிஸ்டல் கிளாஸை ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க. IP68க்கான ரேட்டிங்கும் இருக்கு. என்ன ஒரு அதிசயம்னா IP69 தரல. இப்போ டிசைன்ல நீங்க ஒரு விஷயத்த சொல்லாம விட்டுட்டீங்க. நீங்க கேட்கறது எனக்கு கேட்குது, தட் இஸ் சவுண்ட் பை போஸ் தானே. அடுத்ததாக தான் வரேன். ஏன்னா ரெண்டாவது மிகப்பெரிய ஹைலைட்டே இதுதான். சவுண்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்றதை விட நீங்க ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸை கேட்டு பாருங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வித் சவுண்ட் எஃபோருமே இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த சவுண்டு தனியாக பிரித்து அப்படியே கேட்குற மாதிரி வந்து இருக்குது. அந்த லோஸ் எல்லாம் கூட நல்லாவே வந்து கேட்குது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அந்த தனித்தனி மியூசிக்குமே நல்லாவே வந்து கேட்குதுன்னு சொல்லலாம். ஸோ சவுண்டை நல்லாவே வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. லவுட்னஸ் இன்னும் கொஞ்சம் இருந்தால் அந்த OnePlus அளவுக்கு காம்படிஷன் இருக்கும். பட் ஸ்டில் குட் ஜாப் Redmi. சரி, இந்த சவுண்ட் எஃபெக்ட்டை கூட நம்ம பார்க்கறதுக்கு விஷுவலாக அந்த டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6.9 இன்ச்சுக்கான LTPS டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. LTPO கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ AMOLED டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் வருது, 1.5Kக்கான ரெசல்யூஷனோட வருது. ஆனால் என்னன்னா சூப்பர் பிக்சல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே Xiaomi 17 சீரிஸில் சொன்னோம் இல்லைங்களா, அதே மாதிரி பிக்சல்ஸ் வந்து இங்கே அரேஞ்ச்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் அந்த கலர்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் PPA எல்லாம் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். மற்றபடி பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் இண்டோர்ல நல்லாவே இருந்தது. அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட் விசிபிலிட்டியுமே நல்லா பண்ணிருக்காங்க. 3500 ஹெர்ட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் அண்ட் PWM டிமிங்கை பொறுத்த வரைக்கும் 2560 ஹெர்ட்ஸ். லோ லைட்ல நீங்க அப்பப்ப யூஸ் பண்ணாலுமே பிரச்சனை இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம். அல்ட்ராசானிக் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எந்த இடத்துல வச்சா நமக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குமோ அதே இடத்துல இருக்கு. ஃபாஸ்ட்டாகவும் இருக்கு, அக்யூரேட்டாகவும் இருக்கு. HDR சப்போர்ட் நமக்கு யூடியூப்லையுமே இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ்லையுமே இருக்கு. அதில் பார்க்கறதுக்கு உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் நல்லா பஞ்சியாகவே இருக்கு. Snapdragon 8 Elite Gen 5 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்த ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ல எல்லாம் இதுதான் இருந்தது. கூடவே D2 சிப் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஏஐக்கான டிஸ்பிளே சிப்பு மற்ற இடங்கள்லையுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது போல அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. 6700 mm² பெரிய வேப்ப கூலிங் சேம்பர் இருக்காங்க. ரெட்மியை நினைக்கும் போது நமக்கு பக்குன்ற ஒரே விஷயம் ஹீட்டிங் தான். ஸோ பெருசாக கொடுத்துருக்கான்றாங்க, அதுவுமே பார்த்துருவோம். மற்றபடி ஸ்டோரேஜ் UFS 4.1 அண்ட் ரேம் டைப்பை பொறுத்த வரைக்கும் LPDDR5Sக்கான ரேம் டைப்புமே இருக்குது. பெஞ்ச்மார்க் ஸ்கோர்னு பார்க்கும்போது Antutuல 3.7 மில்லியன் வந்துடுச்சு. அண்ட் இந்த டைம் நமக்கு பெஞ்ச்மார்க் ரன் பண்ணும்போது 45 டிகிரியை கிராஸ் பண்ணிடுச்சு. 3D மார்க்கை பொறுத்த வரைக்கும் இதில் ரன் பண்ணவே விடலை. Xiaomi, Redmi உங்களுக்கே தெரியும். இதில் ரன் ஆகியிருந்தால் தான் வேப்பர் கூலிங் சேம்பர் இருக்கா இல்லை எவாப்ரேட் ஆகிடுச்சான்னு நம்ம பார்த்துருக்க முடியும். அதனாலே உஷாராக பேன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி கீக் பெஞ்ச்லையுமே நல்ல ஸ்கோர் தான் வந்திருக்கு. சரி, கேமிங்ன்ற பட்சத்தில் ஜென்ஷன் இம்பாக்டை நாங்கள் ஒரு 30 மினிட்ஸ் விளையாடி பார்த்தோம். ஸோ அதில் எங்களுக்கு 9% சார்ஜ் போச்சு. ஆனால் அந்த டைம்லேயே எங்களுக்கு டெம்பரேச்சர்ன்றது பார்த்தீங்கன்னா 46-47 டிகிரி வரைக்கும் போயிடுச்சு. அப்போ 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் விளையாடும் போது எந்த அளவுக்கு இருக்குன்றது யோசிச்சு பாருங்க. பட் என்னன்னா அந்த 46-47 போது ஓரளவுக்கு சீக்கிரமாக வந்து கூல் டவுன் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். பட் இருந்தாலும் இவங்க இன்னும் கொஞ்சம் அதை பெட்டராக ஆப்டிமைஸ் பண்ணணும். ஸோ இந்தியாவில் லான்ச் ஆகும் போது இதெல்லாம் பெட்டராக ஆப்டிமைஸ் பண்ணி கொண்டு வருவாங்கன்றத எதிர்பார்க்குறேன்.
பார்க்கலாம். அண்ட் கேமராவே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஃபிளாக்ஷிப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய தந்திருக்காங்க. பின்பக்கமாக 3 கேமராஸ் இருக்கு, 50+50+50. ஒரு கேமரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ஹண்டர் அந்த கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. லைட் ஃபியூஷன் 950 Xiaomi 17ல பார்த்தோம் இல்லைங்களா, அதே கேமரா. இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 50 மேப்ஸ்க்கான பெரிஸ்கோப் டெலஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. சாம்சங் உடைய JN5 சென்சரோட வருது. மூன்றாவதாக 50 மேப்ஸ்க்கான அல்ட்ரா வைட் சென்சர் அண்ட் 32 மேப்ஸ்க்கான செல்ஃபி கேமராவுமே இருக்கு. எப்படி பார்த்தாலுமே ரெட்மியில் கேமரா சுமார் தான் இருக்கும். இது வேற சைனீஸ் வேரியன்ட் அப்படின்றது மாதிரி தான் இருந்தது. எதுக்கும் நாங்கள் சாம்பிள் இமேஜஸ் எடுத்திருக்கோம், எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லி எங்கிட்ட காமிச்சாங்க. அப்போ பார்க்கும்போது வாவ் நல்லா இருக்கே, பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ Xiaomi 17 சீரீஸில் எந்த அளவுக்கு மும்முனைப்போட ஒரு சில விஷயங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணாங்களோ இதுலேயுமே அதெல்லாம் கொஞ்சம் இறக்கி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பட் ஆப்வியஸ்லி அந்த சைனீஸ் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்க்ரீனை மூலம் நாக்குறது, அந்த பாலிஷ் போட்ட மாதிரி இந்த விஷயங்கள் அப்படியே தான் இருக்கு. ஸோ இதை மட்டும் இந்தியன் ஸ்கின் டோனுக்கு ஆப்டிமைஸ் பண்ணி கரெக்டாக அவங்க லான்ச் பண்ணும்போது பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாகவே கேமரா வந்து நல்லா இருக்கும். ஏன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த K சீரிஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸை புஷ் பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி ஒரு ஆல்ரவுண்டரா பேக்கேஜில் எல்லாமே பார்த்து இந்த கேமராவையும் இம்ப்ரூவ் பண்ணிருக்கிறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். கனெக்டிவிட்டிலுமே எந்த ஒரு பஞ்சமும் வைக்கல. உங்களுக்கு Wi-Fi 7, Bluetooth 4, NFC, IR blaster, USB Type C-யும் பார்த்தீங்கன்னா 3.2 ஜென்ரேஷன். ஏன்னா ரியல்மி எல்லாம் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. மற்றதெல்லாம் ஃபிளாக்ஷிப்பில் கொடுத்துட்டு Type C-யை மட்டும் 2 வச்சுட்டாங்க. பட் இவங்க பரவாயில்ல 3.2 கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தோட முக்கியமான விஷயம், எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் இதோடைய பேட்டரி 7560 mAh ஒரு பேட்டரியை கொடுத்துருக்காங்க. அண்ட் சப்போர்ட் பண்றதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ்ல 100 வாட்க்கான சார்ஜரை கொடுத்துருக்காங்க. விச் இஸ் ஆல்சோ PPS-க்கான சப்போர்ட்டும் 100 வாட் வந்து பண்ணுது. ஸோ நீங்க ஒரு சார்ஜர் எடுத்துட்டு நீங்க எங்க வேணாலும் டிராவல் பண்ணிக்கலாம். வித் லேப்டாப் உடைய சார்ஜிங் கேப்பபிலிட்டியும் இருக்கிறதுனால பெஸ்ட். ஆனால் லாஸ்ட் டைம் வந்து 120 வாட்க்கான சார்ஜர் கொடுத்துருந்தாங்க, இது கொஞ்சம் கம்மி. 50 வாட்க்கான வயர்லெஸ் சார்ஜிங்கும் இந்த வாட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ரெட்மியில் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் 22.5 வாட்க்கான ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே இருக்கிறது, நல்ல விஷயம். ஸோ 0 to 50 வந்து பார்த்தீங்கன்னா 26 நிமிஷத்தில் வந்து சார்ஜ் ஆயிடுச்சு. அண்ட் 55 நிமிடங்கள் வந்து எங்களுக்கு 1 மணி நேரம் கிட்டத்தட்ட ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. HyperOS 3 கொடுத்துருக்காங்க Android 16 மேலே. ஸோ இதை பற்றி சொல்லணும்னா சைனீஸ் வேரியன்ட் நம்ம என்ன பெருசாக சொல்கிறது. ஸோ யூஸ் பண்ண வரைக்கும் கொஞ்சம் ஸ்லீக்காக இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. பட் இருந்தாலுமே இந்தியாவில் இப்போ ஆர்ஜின் OS காம்படிஷனுக்கு ஆக்ஷன் OS 16 இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டம்மியாக தான் தெரியுது. அதையுமே கொஞ்சம் ஆப்டிமைஸ்லாம் பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும். இது என் தனிப்பட்ட கருத்து. ஒருவேளை ரெட்மி யூஸரோ Xiaomi யூஸரோ இருந்தீங்கன்னா உங்கள் கருத்துக்கள் என்னன்றது இங்கே தாராளமாக ஷேர் பண்ணுங்க. நோ ஆஃபென்ஸ். ஸோ ஃபைனலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகும்போது என்ன ப்ரைஸிங்கில் இருக்கும் அப்படின்றது தான் எனக்கும் எதிர்பார்ப்பு. ஏன்னா சைனாவில் 50,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 50, 55, 60 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியாவில் வந்தாலும் நல்லா தான் இருக்கும். பட் இந்தியாவில் POCO பிராண்டிங்கில் கொண்டு வர போகிறாங்க. POCO F8 Ultra அப்படின்ற பேரில். அதெல்லாம் ஓகே, வர்றது நல்ல விஷயமா இருந்தாலும் POCOவில் வரும்போது கொஞ்சம்லாம் பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபோனை பற்றி? எத்தனை பேருக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்றதை கமர்ஷியலில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் ஸ்பான்சர் பண்ணிட்டு போங்க. மீண்டும் ஒரு இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ். அண்ட் சுட வந்த ஒரு தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இந்த ஃபோன் லான்ச் ஆகும்போது பேட்டரியை கம்மி பண்ணி லான்ச் பண்ணுவாங்க அப்படின்றது போட ஒரு தகவலும் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம். எல்லாம் 7500க்கு மேலே போயிட்டுருக்காங்க. இவங்க என்னன்னா கம்மி பண்ணி கொண்டு வராங்க. அதுக்கும் மேபி அதுதான் காரணமாக இருக்குமோ?